அவனுக்கு 2 தோசை ஊத்தி போடு. இந்த என்ன ஆச்சுங்க? அவனுக்கு தோசை ஊத்தி போடு. என்னாச்சுன்னு சொல்லுங்க. கேக்குறால சொல்லு. என்ன பண்ணா சொல்லு. நடு ரோட்ல நின்று விட்டு போட்டாவன போடான்னு கத்துறான். இல்ல தெரியாம தான் கேக்குறேன். என்னாச்சு உனக்கு? ஏன் தோசை பிடிக்கல? எதுக்கு தோசை பிடிக்க சொல்லு. கேக்குறேன்ல சொல்லு. உம்மன்றது எப்படி சொல்லு. அது பரோட்டா ரொம்ப பிடிச்சிருக்கு. டேய், அவன் ஏற்கனவே சாம்பார் சட்டியில வந்து வச்சுட்டான்டா. இப்பதானன்ற அது ஏன் உனக்கு சொன்னா புரிய மாட்டேங்குது. பரோட்டா நல்லது இல்ல, தோசை தான். இல்ல அப்பவே கேட்டேலடா. பரோட்டா வேணுமா தோசை வேணுமா கேட்டனா இல்லையா அப்பவே சொல்லிட்டு உனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு. அப்போ தோசை சாப்பிடலான்னு நினைச்சேன்ப்பா. அப்போ சாப்பிட வேண்டியதானே? வயசு மாத்திட்டு இருப்ப நான் கேட்டுட்டே இருக்கணும். ஒரு தோசை சாப்பிட வேண்டியதானே? பரோட்டா நல்லதுக்கு இல்ல. சாப்பிட்டா காலையில ஸ்கூலுக்கு போக முடியாது. பரோட்டா வாங்கி தரலன்னா நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். ஓ, நம்ம எல்லாரையும் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான். பரோட்டா வாங்கி தரலன்னா ஸ்கூலுக்கு போக மாட்டானா? இப்படியே பிளாக்மெயில் பண்ணி பரோட்டா வாண்டாக்குறியா? சரி வாங்க, எல்லாம் பரோட்டா சாப்பிட போலாம். கிளம்பு போலாம். பரோட்டா 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 நீ தானே கேட்ட? இங்க பாரு, பரோட்டாவே வேண்டாம், வேற எதுனாலும் சாப்பிடு. நான் உனக்கு நல்லதுதான் சொல்லுவேன். வேணும்னா உனக்கு மாறன் பரோட்டா கடையில இட்லி வாங்கி தரேன். சொல்லு, என்னன்னாலும் சொல்லு. இல்லப்பா எனக்கு பரோட்டா வேண்டாம், சிக்கன் ரைஸ் தான் வேணும். பரோட்டா பிளஸ் கோக். பரோட்டா கோக் கூட சாப்பிட்டா எல்லாமே